ஹே காய்ஸ் காலேஜ் போகலாமா என்னடா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க ஊர் விட்டு ஊர் போகிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லைங்க, நாங்கள் காலேஜ் விட்டு காலேஜ் போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜில் ஒரு ஒர்க் ஷாப் கிளம்பிக்கிறாங்க. அதுக்கோசரம் நான் என் தொழில் வரசா கிளம்பிட்டவங்க காலங்காத்தால் ஒரு வெளியே காலேஜ் சேர்ந்துட்டோம். நாங்கள் வந்ததோ என்னமோ ரொம்ப லேட்டுங்க. அதுக்கப்புறமா க்யூ வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. கல்லூரி தொழில் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒட்டுக்கா போய் ரெஜிஸ்டர் பண்ண போயிட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சு மேலே ஆடிட்டோரியம் போயிட்டால் ப்ரோக்ராம் சிறப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன ஒர்க் ஷாப் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை படித்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்து குத்து விளக்கேற்றி ஃபங்க்ஷன் சிறப்பாக சிறப்பிச்சிட்டாங்க. செம சூப்பராக இருந்துச்சு. நல்லா நிறைய சொன்னாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக் கொடுத்தாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பப்ஸ் நினைக்கிறாங்க. அது என்னென்னே தெரியல. அதை பார்த்தா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் டீ குடிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் டீ ஸ்நாக்ஸ்க்கு அப்புறம் மட்டும் 4 டீமாக பிரிச்சிட்டாங்க. ஏபிசிடின்னு 4 டீமாக பிரிச்சிட்டாங்க. நல்ல வேளை என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் மறுபடியும் நிறைய நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு லஞ்ச் கொடுத்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. காளான் பிரியாணி முக்கியமாக சொல்லணும். நல்லா சாப்பிட்டு செகண்டாக எங்களுக்கு ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு பார்க்குக்கு. அது செகண்ட் மினி விலாகில் போகிறேன். டாட்டா பை.